ஹலோ வியூஸ், வெல்கம் டு மை கிச்சன். நார்த் இண்டியன் ரெசிபியான மால்புவா நீங்கள் நிறையா சேனலில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம சேனலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரெட்டை வச்சு ஒரு மால்புவா ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாங்க. ஒரு சின்ன ஹாஃப் சைஸ் ப்ரெட் பாக்கெட் ஒன்று வாங்கிக்கிங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு பால், பாதாம் பருப்பு 4 ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஒயிட் சுகர் 1/4 கப் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதில் ஒவ்வொரு ப்ரெட்டாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெட்டை பொரிச்சு எடுத்துக்குங்க. டக்குன்னு சாப்பிடணும்னு தோணுறப்போ இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஈஸி. இப்போ அந்த ப்ரெட்டை டிப் பண்ணுறதுக்கான சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு குண்டால் 1/4 கப் அளவு சுகரை ஆட் பண்ணிக்கிறோம். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு சுகரை எல்லாம் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். வேறு பாகுபதமெல்லாம் இதுக்கு தேவையில்லை. இப்போ சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ரப்ரி ரெடி பண்ணிக்கலாம். ரப்ரி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு குண்டால் சேர்த்து அதில் 1 ஸ்பூன் சர்க்கரை மட்டும் சேர்த்திக்கலாம். ஏன்னா நாம் சர்க்கரை பாகில் டிப் பண்ணி தான் எடுக்க போகிறோம். அதனால் இதில் அதிகமாக சுகர் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பாலை நல்லா காய்ச்சி பொங்கி வரும்போது அந்த ஆடையை கரண்டியில் உள்ளே எடுத்து விட்டுட்டே வாங்க. ரப்ரிங்கிறது பால்கோவாக்கும் முந்தின ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் வரையில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஆடையை எடுத்து விட்டுட்டே வாங்க உள்ள. இப்போ பாருங்கள், பால் ஒரு அளவுக்கு சுண்டிடுச்சு. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா போதும். இந்த ஸ்டேஜில் நாம் பாதாம் பருப்பை அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு பொடி பொடியாக நறுக்கி இந்த ரப்ரியில் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் பருப்பை ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரப்ரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டிஷ்ஷை பிளேட்டிங் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அந்த டைம் நீங்கள் பிளேட்டிங் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இந்த ரப்ரியை ஃப்ரிட்ஜில் கூட வச்சுருக்கலாம். நல்லா கூலிங்காக இருக்கையில் சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு ப்ரெட்டாக எடுத்து சுகர் சிரப்பில் டிப் பண்ணி பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ ப்ரெட்டெல்லாம் டிப் பண்ணி வச்சாச்சு. இப்போ அது மேலே ரப்ரியை சர்வ் பண்ணி சாப்பிட கொடுத்துடலாம். சின்ன கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.